ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. எது விசுவாசம்? விசுவாசம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் ஏராளமான இடங்களில் வருகிறது. விசுவாசம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பொருள் அகராதியை பார்த்து பெரும் அர்த்தம் முழுமையானதல்ல. முழு வேதாகமத்தை குறித்த ஒரு சரியான கண்ணோட்டமும் புரிந்து கொள்ளுதலும் இருந்தால்தான் விசுவாசத்தின் அர்த்தத்தை வேதத்திற்கு ஏற்றபடி சரியாக புரிந்து கொள்ள முடியும். நாம் பெரும்பாலும் விசுவாசம் என்றால் தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை, ஒரு குறிப்பிட்ட காரியம் நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கை எந்த விதமாக புரிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் நம்பிக்கை அல்லது பற்றுறுதி கொள்ளுதல் மட்டுமே விசுவாசமாகிவிடாது. தேவன் மேல் நம்பிக்கை வைத்தல், தேவனோடு ஆழமான பிணைப்பை கொள்ளுதல், தேவனுக்கு உண்மையாயிருத்தல், தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுதல் போன்ற பல ஆவிக்குரிய விஷயங்கள் ஒன்றாய் இணைந்து செயல்படுவதன் பெயர்தான் தேவனை விசுவாசித்தல் ஆகும். இவ்விதமான ஒரு விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். இவ்விதமான ஒரு விசுவாசத்தினால் தான் கூடாதவைகள் கூடும். இவ்விதமான ஒரு விசுவாசம்தான் தேவனுக்கு பிரியமானதாக செயல்பட்டு அவருடைய அங்கீகரிப்பை பெறும். நோவா, ஆபிரகாம், மோசே, தாவீது போன்ற மாபெரும் சாதனையாளர்கள் தேவன் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்றால் அது ஏதோ ஒரு நேர்மறையான நம்பிக்கை மட்டுமல்ல. சில காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார் என்பது மட்டுமே விசுவாசமாகிவிடாது. அவர்கள் தேவனோடு நிலையான ஆழமான ஒரு தொடர்பினை கொண்டவர்களாக அவருக்கு முன்பாக உண்மையுடன் வாழ்ந்தார்கள். பல இறை பண்புகள் இணைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். அதுவே அசாதாரணமானவைகளை சாத்தியமாக்கும் விசுவாசமாக விளங்கியது. அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள் என்றால் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மையான அர்த்தம். இன்று அநேகர் தேவன் பிரியப்படும் விதமான ஒரு நல்ல வாழ்க்கை பின்னணியின்றி மனதால் தேவனை அதிகமாக நம்பி விடுவதால் மட்டுமே நல்லமான காரியங்களை சாதிக்கலாம் என்று எண்ணுகின்றனர். ஆனால் வெறும் நம்புகின்ற ஆற்றலே விசுவாசமாகிவிடாது. சிந்தனைக்கு, இறை பக்தியை உன் வழிபாடுகளினால் அல்ல, இறைவனுடைய வழிகளில் நடப்பதால் காண்பி. இறை பக்தியை உன் வழிபாடுகளினால் அல்ல, இறைவனுடைய வழிகளில் நடப்பதால் காண்பி.